ஒரு சபைக்கு ஒரு நடுவர் வந்து ரொம்ப முக்கியம். அவரு நடுத்தரமான ஒரு ஆளா இருக்கணும். அதே மாரி பாரபட்சம் பார்க்காம தீர்ப்பு சொல்றவரா ஒரு நடுவரா தான் எப்பவுமே இருக்கணும். அது போன்று தான் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து சபாநாயகர் ஆக்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி தனபால்னு இருந்தார். அது போன்று தான் நம்ம ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் இருக்காரு. அதாவது எப்படி இந்த மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தார் தளபதி அப்படின்னு நம்மளுக்கே ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஜே.சி.டி. பிரபாகரன் மகனை தான் அதாவது எம்.எல்.ஏ. வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டார். இது எப்படியோ ஒன்று அவங்க அப்பாவுக்கு கொடுக்கலான்னு சொல்லி தளபதி அவர்கள் அறிந்து கொண்டு கரெக்டான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாருங்க. அதுதான் ஜே.சி.டி. பிரபாகருங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எம்.எல்.ஏக்களே தவறான முறையில் வாதாடிந்தா கூட இது தப்புங்க. அதாவது தனது சொந்த கட்சிக்காரங்களா இருந்தால் கூட இது தப்பு. இது நிராகரிக்கிறாரு. ஸ்டாலின் சில நேரத்துல எல்லாம் கொண்டு வர திட்டங்கள் எல்லாம் கூட ஏதாவது பேச வரத கூட உடனடியாக தடுத்து நிறுத்துறாரு. எந்த ஒரு ஒரு பேச்சுக்கும் உடன்பாடு கொடுக்காம கரெக்டாக பேசுறாரு. கனக்கச்சிதமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு சுமூகமாக பேசுறாருங்க. இது போன்று தான் ஒரு நடுவர் இருக்கணுன்றத ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் வந்து ஒரு முன் உதாரணமாக